மரணத்தை மரணமாக்கின மகாதேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இது உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு செய்தி. ரிசரக்ஷன் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், அன்பானவர்களே, ஒரு பெரிய உருமாற்றம். இதுவரைக்கும் உலகத்தினுடைய பார்வையிலே மரணம்தான் மனித வாழ்க்கையின் முடிவா இருந்தது. ஆனால் எண்ணங்களையும் அந்த சிந்தனைகளையும் மாற்றினது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் மாத்திரமில்லாவிட்டால் கிறிஸ்தவமும் ஒரு மதமாயிருக்கும். கிறிஸ்தவத்தினுடைய முதுகெலும்பே உயிர்த்தெழுதல் தான். எனவேதான் இந்த மற்ற மதங்களை அந்த முடியும் போது இசம் என்று சொல்கிறார்கள். இந்துயிசம், புத்திசம், கேத்தலிசம், கம்யூனிசம், நேசிசம், பாசிசம். அந்த இசம் என்ற வார்த்தையின் பொருளே அது ஒரு மனிதனுடைய கொள்கை. இசம், இந்துயிசம், கேத்தலிசம். ஆனால் யாருமே கிறிஸ்டியானிசம் என்று சொல்லுவதில்லை. என்றால் இட்ஸ் a ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி என்னவென்றால், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கு அதை நிரூபித்தவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. எனவே உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்தவம் இது ஒரு மதமாய் இருக்கும். இது மதம் அல்ல, ஆண்டவரையும் மனிதன் இணைக்கின்ற ஒரு மெய்ப்பொருள். எனவே இந்த நாளிலே இந்த உயிர்த்தெழுதலை குறித்த ஏராளமான செய்திகளை இந்த ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறோம். பல செய்திகள் இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். இந்த நாளில் ஒரு வித்தியாசமான செய்தியை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, இன்டிஸ்பியூட்டபிள், அதாவது இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து ஏராளமான தர்க்கங்கள். அவர் காஷ்மீரில் இருக்கிறார். அவர் சிஷ்யர்கள் களவாடி கொண்டு போய்விட்டார்கள். அத்தனை பொய்யையும் உண்மையாக்கிறது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அதைத்தான் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை சொல்லுகிறேன், இன்டிஸ்பியூட்டபிள். அதாவது அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், இந்த டிஸ்பியூட்ன்றாங்களே, அதாவது கருத்து வேறுபாடு. ஆனால் சிலுவை உயிர்த்தெழுதல் இன்டிஸ்பியூட்டபிள், அதாவது அதை குறித்த ஆங்கிலத்தில் சொல்ல போனால் பிரிக்க முடியாத ஒரு சத்தியம். இரண்டாவது இன்டிஸ்பென்சபிள், அது தவிர்க்க முடியாத ஒரு சத்தியம். மூன்றாவது இர்ரெஸ்ட்ரிக்டபிள், அதை எதிர்த்திருக்க முடியாத ஒரு சத்தியம். திரும்ப சொல்லுகிறேன், இட்ஸ் a fact. எப்படிப்பட்ட ஃபேக்ட் என்றால், இன்டிஸ்பியூட்டபிள், அதாவது the dispute, தவிர்க்க முடியாத, பிரிக்க முடியாத ஒரு உண்மை. இரண்டாவது இன்டிஸ்பென்சபிள், அது அன்பானவர்களே தவிர்க்க முடியாத ஒன்று. மூன்றாவது இர்ரெஸ்ட்ரிக்டபிள் என்ற வார்த்தை, அதுவும் கூட ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் வரும். தவிர்க்க முடியாதது, அது எதிர்க்க முடியாதது. ஒரு 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது இன்டிஸ்பியூட்டபிள். இது அநேக வாதங்கள் உண்டு, அநேக பட்டிமன்றங்கள் உண்டு. இயேசு உயிர்த்தெழவில்லை, அவர் காஷ்மீரில் இருக்கிறார், இப்படி பல பேர் சொல்லுகிற மக்கள் உண்டு. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது என்னவென்றால், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தையினுடைய சத்தியம், நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆவியானவர் தெரியப்படுத்துகிற சத்தியம் என்னவென்றால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். என்னுடைய 3 குறிப்புகளை சொல்ல நம்புகிறேன். நம்பர் 1, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் a fact of prophecy, தீர்க்க தரிசனத்தினுடைய உண்மை. இரண்டாவது a fact of history, இது சரித்திரத்தின் உண்மை. திரும்ப சொல்லுகிறேன், இயேசு உயிர்த்தெழுதல் என்பது அன்பானவர்களே தீர்க்க தரிசனங்களின் உண்மை. அவர் மரிப்பார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லு, அதாவது இடித்து போடுங்கள், 3ஆம் நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன். அப்படியான அந்த சரீரத்துக்குள் சொன்னார், இதை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளிலே அதை எழுப்புவேன். எனவேதான் யோபு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பல இந்த அனைவருடைய வார்த்தை, தீர்க்கதரிசன பல வார்த்தைகள்
என்னை மறுபடியும் உயிர்ப்பிப்பார். அப்படியானால் என்னுடைய முதல் குறிப்பு is a fact of prophecy. உயிர்த்தெழுதல் என்பது தீர்க்க தரிசனத்தினுடைய அது முன்னோட்டம். 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேட்கிறேன். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியம்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து, இந்த வார்த்தை அடக்கம் பண்ணப்படுவார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுவார். வேத வாக்கியங்களின்படி இது கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் அன்பாவளே தற்செயலாய் நடந்த ஒன்று அல்ல. வேத வாக்கியத்தின்படி, சத்தியத்தின்படி அன்பானவளே, அதுதான் அவர் சொன்னார், நீ அவரும் குதிக்கால் நசுக்குவாய், அவரும் தலையை நசுக்குவார். ஒரு நசுக்கப்பட்ட ஒருவர் உயிர் தெழுவார். வேதம் முழுக்க இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை படிக்கிற கேளுங்கள். வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து, இந்த நாள் சொல்லப்பட்டிருக்கிறது, சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்போது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடக்கம் பண்ணப்படுவார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுவார். இது இப்படி சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் a fact of prophecy. இரண்டாவது இட்ஸ் a fact of history. இது சரித்திரத்தின் சான்று. அன்பானவர்களே, 4ஆம் வசனத்து கூட அதே வார்த்தை 3ஆம் வசனம் சரித்திரத்தின் சான்று. அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே 15:3, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே நம்முடைய பாவங்களுக்காக மரித்து. இது சரித்திரத்தின் சான்று, வேத வாக்கியங்களின்படியே. அன்பானவர்களே, இந்த வேதமே ஒரு சரித்திரம் தான். இது கதை புஸ்தகம் அல்ல, இது ஹிஸ்டரி. உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை, அது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே நமது பாவங்களுக்காக மரித்து. அப்படியானால் மரணம், அந்த மரணமும் வாக்கியத்தின்படி, உயிர்த்தெழுதலும் வாக்கியத்தின்படி, அது இரண்டாய் பிரித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, இட் இஸ் a fact of prophecy. ஒரு தீர்க்க தரிசனத்தின உண்மைதான் உயிர்த்தெழுதல். இரண்டாவது அன்பானவர்களே, ஒரு சரித்திரத்தின் உண்மைதான் உயிர்த்தெழுதல். அதனால அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த சத்தியம் சரித்திரத்தின் சான்று. உலகம் சொல்லுகிறதைத்தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு ஈஸ்டர் என்று கொண்டாடுகிறார்கள். அதனை கவனிக்க வேண்டும். சரித்திரத்தை இரண்டாய் பிரித்தவர் ஆண்டவர் இயேசு. கிறிஸ்துவுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு. அப்படியானால் அன்பானவர்களே, இது ஒரு கதையா இருக்குமானால் உலகமெங்கும் இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாட முடியாது. ஈஸ்டர் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஒரு மொட்டு மலராய் மாறுவது. அது வரைக்கும் nobody knows what it is. மரணம்தான் வாழ்க்கையின் முடிவு இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் நாளில மொட்டாய் இருந்த ஒன்று, புரியாத ஒன்று மலராய் மாறிற்று. எனவே இது சரித்திரத்தின் சான்று. It is a fact of prophecy. இரண்டாவது, it is a fact of history. அடுத்து, இது பிரிக்கப்பட முடியாத ஒரு உண்மை. அடுத்து என்ன சொல்ல விரும்புகிறேன், it is a indispensable. அன்பானவர்களே, இது தவிர்க்கப்பட முடியாதது, அது இன்றியமையாத ஒரு சத்தியம். திரும்ப சொல்லுகிறேன், உயிர்த்தெழுதல் என்றால் கிறிஸ்துவமே இல்லை, இன்றியமையா. முதல்ல சொன்னேன், இது பிரிக்கப்பட முடியாத ஒரு சத்தியம். இரண்டாவது, இது அன்பானவர்களே தவிர்க்கப்பட முடியாத ஒரு சத்தியம். வாசிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியர் 15:14. அந்த வார்த்தை, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அதாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காரணத்தினால தான் மனிதனுக்குள்ளே விசுவாசம் வந்தது. அந்த வார்த்தை படிக்கிறேன், கவனிங்க. பிரசங்கம் விருதா, வார்த்தை விசுவாசம் விருதா. அப்படியானால் அன்பாவே ஒழிந்து போகிற விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறது உயிர்த்தெழுதலின் சம்பவம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், அன்பானவர்களே, இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய முதுகெலும்பு. இந்த வார்த்தை படிக்கிறேன், எழுந்திருக்கவில்லை என்றால் விசுவாசிக்க முடியாது. இன்றைக்கு நீங்கள் நானும் விசுவாசிப்பதற்கு காரணமே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். நீங்களும் நானும் பிரசங்கம் பண்ணுகிறோமே, அதற்கு காரணமே உயிர்த்தெழுதல். அந்த வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் பிரசங்கமும் எங்கள் விசுவாசமும் விருதாவாய் இருக்கும். அப்படியானால் இன்றைக்கு நற்செய்தி ஒன்றுக்கு அடையாளமே இல்லாமல் போயிருக்கும். அன்பான தேவ பிள்ளையே, உயிர்த்தெழுதான் நற்செய்தி, உயிர்த்தெழுதான் விசுவாசம். இன்றைக்கு அது நம்ப மறுக்கிற மக்கள் ஏராளம் உண்டு. நன்றாக கவனிக்க வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால்
உங்களுக்கு எனக்கு விசுவாசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே புரியாமல் போயிருக்கும். இன்றைக்கு விசுவாசிக்கிறோமே, சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் மறைந்திருக்கிற காரியமானாலும் வெளியரங்கமான காரியமானாலும் இன்றைக்கு நாம் விசுவாசிப்பதற்கு காரணமே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இல்லை என்றால் அன்பானவர்களே, விசுவாசம் இல்லாமலே போகும். அடிக்கடி வேதம் பயன்படுத்துகிற வார்த்தை, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்படியானால் சொன்னவர் உயிர்த்தெழுந்தார். எனவேதான் இன்றைக்கு விசுவாசம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஓரளவுக்காக நீ விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த உயிர்த்தெழுந்தனுடைய அந்த உண்மை, அந்த உயிர்த்தெழுதலுடைய அந்த உண்மைதான் இன்றைக்கு உங்களை என்னையும் விசுவாசிகளாக, வாழ்க்கையில விசுவாசம், எதிர்காலத்தை குறித்த விசுவாசம், என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது என்ற விசுவாசம். அது மட்டுமல்ல, ஒரு நாளில் இயேசு திரும்ப வருவார், என்னையும் அவரோடு கூட்டிக் கொண்டு சேர்வார். மரணம் என் வாழ்க்கையின் முடிவல்ல, மரணத்துக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற அந்த விசுவாசத்தை தந்தது உயிர்த்தெழுதல். எனவேதான் நான் சொல்கிறேன், கவனியுங்கள் அன்பானவர்களே, இது தவிர்க்க முடியாத ஒரு விசுவாசம். நான் இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், it is not only the faith, it also the power of the cross. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமைதான் எனக்கு வல்லமையை தந்தது. பாடுகளை சந்திக்க, போராட்டங்களை சந்திக்க, இல்லாமை சந்திக்க, பெருமைகளை சந்திக்க. அந்த வார்த்தை சொல்லுகிறேன். அதாவது நம்பர் 1 வார்த்தையின் மேல் விசுவாசம், இரண்டாவது வல்லமையின் மேல் விசுவாசம். கவனிக்கிறேன். முதலாவது வார்த்தையின் மேல் விசுவாசம். இன்றைக்கு அந்த வார்த்தையின் மேல் விசுவாசத்தை எனக்கு தந்ததே உயிர்த்தெழுந்த இரட்சகரின் உயிர்த்தெழுதல். இரண்டாவது அன்பானவர்களே, வல்லமையில் உயிர்த்தெழுதல். அந்த வல்லமையின் மேல் எனக்கு ஒரு விசுவாசம். 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அந்த வார்த்தை, கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் எங்கள் விசுவாசம் வீணா இருக்குமே, நீங்களும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். இந்த வார்த்தையை நான் சரியாய் உங்களுக்கு கூட்டிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். faith in the power of the cross, அதாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காரணத்தினாலே அன்பானவர்களே எனக்குள்ளே ஒரு வல்லமை வந்தது. வல்லமை மேல் விசுவாசம். முதல் சொன்னேன், வார்த்தையின் மேல் விசுவாசம், இரண்டாவது வல்லமை மேல் விசுவாசம். எனவேதான் பாடுகிறோம், உடைய வல்லமைகள் இன்றும் மாறவில்லை, உடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உடைய வல்லமைகள் ஒரு நாள் மாறி போகாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வார்த்தையிலே வல்லமை உள்ளவர், செயலிலே வல்லமை உள்ளவர், சொல்வதிலே வல்லமை உள்ளவர். என் வார்த்தை கவனியுங்கள். faith in preaching the word. இரண்டாவது faith in the power of God. அவருடைய வல்லமையை இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். அன்பு பிள்ளையே, நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். அப்படியானால் அவருடைய வல்லமை ஒரு நாளும் குன்றி போவதில்லை. மனித வல்லமை, அரசியல் வல்லமை, இன்றைக்கு இந்த விஞ்ஞானத்து வல்லமை மாறிக்கொண்டு இருக்கிறது, அது குன்றி போகிறது. தெரிய நினைக்கிறேன், இந்த விண்வெளி ஆராய்ச்சி பல நேரங்களில அது வெடித்து திரும்ப அது ஒன்றுமில்லாமல் போகிறது. அப்படியானால் மனிதனுடைய வல்லமையும் மனித முயற்சியும் பலனற்று போகும். ஆனால் the power of God will not fail. தேவனுடைய வல்லமை ஒரு நாளும் மாறி போவதில்லை. 4 நாட்கள் ஆனாலும் அன்பாவளே அந்த வல்லமைகள் மாறி போகவில்லை. என்னதான் பாடுகிறோம், உடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. திரும்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, நீ கடந்து போகிற பாதை, நீ கடந்து போகிற கண்ணீர், நீ கடந்து போகிற நிலைகள், உன் குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை கேள்விக்குறியாக்கலாம். ஆனால் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் மாறவே இல்லை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையிலும் அது கிரியை செய்ய வல்லமுள்ளதா இருக்கிறது. அந்த வார்த்தை படிக்கிறேன். அதாவது மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் எங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் வாழ்க்கை வீண், பிரயாசங்கள் வீண், உழைப்பு வீண், அர்ப்பணங்கள் வீண், என் தியாகங்கள் வீணாயிருக்கும். அன்புதே பிள்ளையே, இட் இஸ் நாட் இன் வெயின். எதுவுமே வீணானதல்ல. நீ வாழும் வாழ்க்கை, உன் ஓட்டம், உன் பிரயாசங்கள் எதுவுமே வீணானதல்ல. ஏனென்றால் அன்பாவளே, the resurrection gives the faith. இரண்டாவது, the resurrection gives the power. அது வல்லமை தருகிறது. வாசிக்கிறேன், இல்லை என்றால் இன்னும் நீங்கள் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்படியானால் அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தது
உயிர்த்தெழுதல் வல்லமை. திரும்ப சொல்லுகிறேன், there is a power in the resurrection. அந்ததான் நம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை நான் அறியும்படிக்கு என்று பவுல் சொல்லுகிறான். எப்படியாகிலும் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை அறியும்படி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, there is a power in the resurrection. இரண்டா சொன்னேன், there is a preaching in the resurrection. அதாவது அந்த உயிர்த்தெழுதல வார்த்தை இருக்கிறது, செய்தி இருக்கிறது. மூன்றாவது சொல்லுகிறேன், there is a prospect in the resurrection. அந்த உயிர்த்தெழுதல ஒரு மாபெரும் ஆசீர்வாதங்கள், செழிப்பு எல்லாம் இருக்கிறது. 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். there is a prospect, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவேதான் 19 அந்த 18 சேர்த்து வாசிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. 19ஆம் வசனம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் மற்ற எல்லா மக்களை பார்க்கிலும் நாம் பரிகரிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அப்படியானால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், it gives me a new prospect. கவனியுங்கள், அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதாவது பரிகரிக்கப்படத்தக்க நம்மை. அன்பாவளே, இந்த பூமியிலே ஒன்றுமில்லாத நம்மை இன்றைக்கு ஏதோ ஒன்றை உரிவுகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், மற்ற எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதாபத்துக்குரிய மக்களாய் இருந்திருப்போம், பரிகரிக்கப்பட்ட மக்களாய் இருந்திருப்போம். கிறிஸ்து உயிர்த்ததினாலே எனக்கு அன்பாவளே ஒரு நிச்சயம். அந்த நிச்சயம் என்ன? அதைத்தான் ஆங்கில ஆரம்பத்தில் சொன்னேன், இன்டிஸ்பென்சபிள். அன்பாவளே, தவிர்க்க முடியாத, மாற்ற முடியாத, பிரிக்க முடியாத ஒரு நம்பிக்கையை உயிர்த்தெழுதல் தருகிறது. முதலாவது சொன்னேன், இட் கிவ் த ப்ரீச்சிங். இன்றைக்கு நீங்களும் நானும் வார்த்தையை பேசுகிறோம் என்றால் அதற்கு காரணம் உயிர்த்தெழுந்த வல்லமை. நீங்கள் நானும் இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ்கிறோமே, பாடுகள் மத்தியில் நாம் வசித்த வசனத்திலே, இன்னும் நீங்கள் பாவத்தில் இருப்பீர்கள். அப்படியா அந்த நிலைநிற்கிற பாவத்திலிருந்து, தவிர்க்க முடியாத பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்தது உயிர்த்தெழுதல் வல்லமை. நம்பர் 1, அதாவது the power of the resurrection. உயிர்த்தெழுதலே ஒரு வல்லம் இருக்கிறது. எனவேதான் சாவுக்கு எதுவான சரீரங்களை சாவாமையும், அழிந்து போன சரீரத்துல அழியாமையும் அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறது. மூன்றாவது உன்னை சொல்ல விரும்புகிறேன், there is a prospect in the resurrection. 3 காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் 1, அன்பானவர்களே, கிறிஸ்துவினால் நமக்கு ஒரு மேன்மை. 2வது சிலுவையினால் ஒரு மேன்மை. 3வது சபையினால் ஒரு மேன்மை. திரும்ப சொல்லுகிறேன், the prospect through Christ. 2வது prospect through the cross. 3வது prospect through the church. 19ஆம் வசனம், நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்போமானால். இன்றைக்கு வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை, திருச்சபைக்குள்ள இருக்கிற என்பதே பிள்ளையே, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு வாழ்வு உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா மனுஷரை பார்க்கிலும் அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போது இம்மைக்காக மாத்திரம். அப்படியானால் இம்மைக்காக வாழ்கிற உலகம், புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம், வீட்டை கட்டுவோம், ஆஸ்தியை பெருக்குவோம், கலைஞர்களை பெரிதா கட்டுவோம். இம்மைக்காக வாழ்கிற உலகத்துல மறுமை குறித்த எண்ணம், மறுமை குறித்த சிந்தை, மறுமை குறித்த நோக்கத்தை தந்தது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். எனவேதான் சொன்னேன், it gives the power to preach. 2வது, it gives the power to live. இந்த பூமியிலே வாழ எனக்கு பலன் கொடுக்கிறது. 3வது, it gives the prospect, எனக்கு ஒரு எதிர்காலத்தை உயிர்த்தெழுதல் வைத்திருக்கிறது. எனவேதான் வேதம் சொல்கிறது, இம்மைக்காக மாத்திரம் அல்ல, இதுக்கு மறுமை என்று இருக்கிறது. அந்த மறுமையிலே நீங்களும் நானும் ஆளுகை செய்வோம். தொடர்ந்து அன்பார்களே, அது இன்னொரு வார்த்தை விரும்புகிறேன், தவிர்க்க முடியாத, அதாவது irresistible, அதை எதிர்க்க முடியாத ஒரு வல்லமை இந்த உயிர்த்தெழுதல் இருக்கிறது. முதலாவது சொன்னேன், இன்டிஸ்பியூட், வாதங்களுக்கு அப்பாற்பட்ட உயிர்த்தெழுதல். 2வது, அது பிரிக்கப்பட முடியாத ஒரு வல்லமை. 3வது, அதை யாரும் எதிர்க்க முடியாது, தவிர்க்கப்பட முடியாத வல்லமை. வாசிக்கிறேன் 15:57. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 56 வாசிக்கிறேன், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அந்த வார்த்தை உயிர்த்தெழுதலை குறி சொல்லப்பட்ட வார்த்தை. மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. 57ஆம் வசனம்,
அந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அதில் இன்னொரு வார்த்தை மறைந்திருக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்படியானால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என் வாழ்க்கையிலே வெற்றியை தந்தது. இப்படி சொன்னாலும் புரியும். It reveals the force of the resurrection. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை என் வாழ்க்கையிலே வெற்றியை தந்தது. திரும்ப சொல்லுகிறேன், உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் வெற்றி இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் அன்பாவுடைய எதிர்காலம் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. அந்த வார்த்தை நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இதனால் உயிர்த்தெழுதல் வல்லமையினாலே இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், reveals the power of God. உயிர்த்தெழுதல் தேவனுடைய வல்லமை எனக்கு வெளிப்படுத்திற்று. ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது எங்கே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இதுவரை ஆதாம் காலத்திலிருந்து கிறிஸ்துவின் காலம் வரை அத்தனை பேரையும் இந்த பூமி விழுங்கி போட்டது, கல்லறை அழுத்தி போட்டது. ஆனால் இன்றைக்கு ஆவியார் கேட்கிற கேள்வி, மரணமே உன் கூர் எங்கே. இதுவரையும் கோடிக்கணக்கான மக்களை இந்த பூமி வைத்திருந்தது. ஆனால் அத்தனை கோடிக்கணக்கான வைத்திருந்த பூமி ஒரே மனிதரை வைத்திருக்க முடியவில்லை. அவர்தான் இயேசு. அது இந்த பூமி சொன்னான், எல்லாரையும் தாங்க முடியும், உண்மை எங்களால தாங்க முடியாது. எல்லாரையும் நான் குழிக்குள்ள போட முடியும், உண்மை போட முடியாது. எனவேதான் பக்தன் சொல்லுகிறார், உன் கூர் எங்கே, உன் ஜெயம் எங்கே. அன்புடைய பிள்ளையே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உனக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். பாவத்திலே ஜெயம், வறுமையிலே ஜெயம், ஏழ்மையிலே ஜெயம், இல்லாமையிலே ஜெயம். எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் தோற்று போனீர்களோ, எந்தெந்த காரியங்கள் உங்கள் கைவிட்டு போனதோ, எந்தெந்த காரியங்கள் நிலைக்குறை வைத்ததோ, அந்தந்த காரியங்களிலே ஜெயத்தை கொடுக்கிறவர். விசுவாசித்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். குடும்பத்திலே ஜெயம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெயம், தொழிலிலே ஜெயம், ஊழியத்திலே ஜெயம், உன் அந்தரங்க வாழ்க்கையிலே ஒரு ஜெயம். அந்த வார்த்தையை படிங்கள். ஜெயம் கொடுக்கிற தேவன். எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எந்த மக்கள் மத்தியிலும் அவர் ஜெயம் கொடுக்க விரும்புகிறவர். பிகாஸ் இட் இஸ் a irresistible force. அது யாரும் தவிர்க்க முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. எனவேதான் பாடுகிறோம், கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. கல்லறை அவரை கட்டி காக்க முடியாது. இந்த பூமியிலே கட்டி காக்கப்படாத ஒன்றே ஒன்று கிறிஸ்துவின் வல்லமை. அந்த வல்லமையைத்தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். புரியும். இட்ஸ் a force. ஒரு பெரிய வல்லமை. எப்படிப்பட்ட வல்லமை? இட் இஸ் a revealed force. அது இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்தல் என்னவென்று சொன்னால், அன்பானவர்களே, அந்த 57ஆம் வசனத்துல, எங்கே உன் வல்லமை, எங்கே உன் பலன், எங்கே உன்னுடைய மாமிச பயம் எங்கே? அப்படியானால் resurrection reveals the power of God. மூன்றாவது, resurrection release the power of God. அப்போஸ்தலர் 1:8 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வரும்போது பலனடைந்து யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி எல்லை எங்கும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்ற முதல் குறிப்பிட சொன்னேன். இட் ரிவீல்ட், அது வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, ரிலீஸ், என் வாழ்க்கையில அது கொண்டு வருகிறது. எனவேதான் 1:8 இந்த வார்த்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 பலனடைந்து யூதேயா முழுவதும் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், not only it revealed and also it released. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் சொந்தமாய் மாறி பரிதாபத்துக்குரிய உலகம், நம்பிக்கையற்ற உலகம், அந்த சோகங்களும் துயரங்களும் ஏமாற்று நிறைந்த உலகம், இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர். திரும்ப சொல்லுகிறேன், the last word. நம்பிக்கையற்ற, சோர்ந்து போன, இலக்கரித்து போன இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நாளிலே என் செய்தி திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இது பிரிக்கப்பட முடியாத ஒரு சத்தியம். இரண்டாவது, இது புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு சத்தியம், யாரும் ஏற்று நிற்க முடியாத ஒரு சத்தியம், அன்பானவர்களே, தவிர்க்க முடியாத ஒரு சத்தியம். இது புரிந்து கொள்ள முடியாது. கவிஞர், அதே உயிர்த்தெழு வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். சாவுக்கேவன சரீரம் சாவாமையும், அறிவுள்ள சரீரம்
அழியாமை தரித்துக் கொள்கிறது. எனவேதான் அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை, எனவேதான் பவுலடியான் சொல்கிறார், எப்படியாகிலும் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் அறியும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, திரும்ப திரும்ப அந்த உண்மை, இது சத்தியம், மாறாதது. அது மட்டுமல்ல, தவிர்க்கப்பட முடியாதது, பிரிக்கப்பட முடியாதது, புரிந்து கொள்ளப்பட முடியாதது. அது யார் ஏற்று நிற்க முடியாது. இந்த வல்லமையை மறக்க செய்ய பல சக்திகள், பல காரியங்கள். எனவேதான் அந்த ஃபோர்ஸ் என்ற வார்த்தைக்கு சக்தி. கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு, ஊழியத்தை விட்டு, தேவனுடைய அனுக்கிரகங்களை விட்டு உங்களை பிரிக்கத்தக்க பல சம்பவங்கள் கர்த்தருடைய வாசலுகிறது முடியாது. பக்தர் பாடினார், யார் பிரிக்க முடியும்? அன்பானவர்களே, குறித்தது வல்லமை இல்லை என்றால் எங்களால் நிற்க முடியாது. பரிசுத்தத்திலே, நீதியிலே, பாடுகளிலே, போராட்டங்களிலே, இல்லாமையிலே, வெறுமையிலே we cannot stand. இன்றைக்கு நிற்கிறோம் என்று சொன்னால் அன்பானவர்களே, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. எனவேதான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இதுவரைக்கும் நிலைநிற்க செய்தது. பாடுகளிலே, போராட்டங்களிலே, இல்லாமையிலே, வெறுமையிலே, the power of the resurrection power, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை நிலைநிறுத்தும். திரும்ப சொல்லுகிறேன், நிலைத்து மட்டுமல்ல, உங்களை எதிர்க்கிற எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும். It's a force. The resurrection power is a force. உயிர்த்தெழுந்த வல்லமை ஒரு இராணுவத்துக்கு இணையானது. அந்த வல்லமை வாழ்க்கையில வரும்போது பலவீனங்கள் மாறும், சுகவீனங்கள் மாறும், எதிர்மறையான சம்பவங்கள் மாறும், அன்பாவுளே சதி ஆலோசனைகள் மாறும், உங்களை குறித்து வைத்திருக்கிற எதிராளிகள் வைத்திருக்கிற மறைவான கண்ணிகள் மாறும். பிகாஸ் it is a force. ஆரம்பத்தில் சொன்னேன், it is a fact. இது ஒரு உண்மை சத்தியம். இரண்டாவது, it's a faith. இதுதான் விசுவாசத்தை உங்களுக்கு எனக்கு தந்தது. மூன்றாவது, it is a force. உயிர்த்தெழுதல் அந்த காரியம் என்பது ஒரு வல்லமை. உங்களை மாற்றும், சூழ்நிலை மாற்றும், சமுதாயத்தை மாற்றும், நம்முடைய தேசத்தை மாற்றும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? தேவனே, உடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை நான் பார்க்கட்டும், இந்த சந்ததி பார்க்கட்டும், இந்த சமுதாயம் பார்க்கட்டும், இந்த தேசமே பார்க்கட்டும். இது ஃபோர்ஸ். அது எப்படிப்பட்ட வல்லமை? தவிர்க்கப்பட முடியாத வல்லமை. எனவே அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை ஆண்டவர் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய திருச்சபைகளிலும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிரூபிப்பாராக. அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். அது there is no dispute. அது indispensable. அந்த கருத்து என்னவென்றால் யாருமே பிரிக்க முடியாது. இரண்டாவது, யாருமே அதை விட்டு விலக முடியாது. விலகாத, மாறாத அவருடைய சமூகத்தின் பிரசன்னம் உங்களின் ஆட்கொள்ளும்படியாய் அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் எங்கள் விசுவாசம் விருதா, உங்களுடைய வார்த்தைகள் விருதா, எங்கள் அர்ப்பணங்கள் விருதா. எஸ் லார்ட், நான் ஆரம்பத்தில் படித்தது போல ஆண்டவரே, இன்டிஸ்பியூட்டபிள். அதை அத்தனை பேர் எதிர்த்தால் எதிர்க்க முடியாது, பிரிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாதது, தவிர்க்க முடியாதது. அப்படிப்பட்ட மேலான வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். பவுல் சொன்னது போல ஆண்டவர் அந்த ஒளியிலே நடக்க உதவி செய்யும். அந்த பிரிக்கப்பட முடியாத வல்லமை, ஆண்டவரே, சேர்ந்தே இருக்கிற வல்லமை, இன்னைக்கு விவாதிக்கிறாங்களே, அந்த வல்லமையை விட மேலான வல்லமை நீர். உடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறவில்லை. மாறாத வார்த்தைகள்னாலே எங்களை தேற்றிருக்கிறீர். நன்றி. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் விருதா. தேவனே, நீ விருதாவாக்குற தேவன் அல்ல, செழிப்பை கொண்டு வருகிற தேவன். அதனால செய்தி கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அந்த ஃபேக்ட், அந்த ஃபோர்ஸ் அந்தவரே கிரியை செய்யட்டும். அர்ப்பணிக்கிறோம், ஆட்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானது பிள்ளைகளே, ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த இன்டிஸ்பியூட்டபிள், அதை யாரும் வாதங்கள் பண்ணலாம். there is no dispute. இரண்டாவது, indispensable, யாரும் அதை பிரிக்க முடியாது, தவிர்க்க முடியாது. மூன்றாவது, irresistible, அதை யாரும் தவிர்க்கவே முடியாது, காலத்தின் கட்டாயம். எனவே இந்த சிலுவை வல்லமை தரும், இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை தரும்,
வாழ்வை தரும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மிகப்பெரிய அபிஷேகத்தை தரும். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.